السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தலைப்புகளில் நமக்கு சம்பவத்தின் மூலமாக படிப்பினைகளை தந்திருக்கிறார்கள். தர்ம சம்பந்தப்பட்டு நாம் பார்த்திருக்கிறோம். பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக ஒருத்தரை நாம் நேசிக்கிற போது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்ற தலைப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி பல தலைப்புகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு பல படிப்பினைகளுக்காக சம்பவங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், பொதுவாக எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தவறிழைத்ததற்கு யாரை காரணமாக அவன் காண்பிப்பான் என்றால் ஷைத்தானை தான் காண்பிப்பான். ஏனென்றால் ஷைத்தான் தான் ஒரு மனிதனை எல்லா தவறான சூழ்நிலைக்கும் கொண்டு செல்வதற்குண்டான காரணமான ஒரு நபராக இருக்கிறான். இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கிட்டத்தட்ட 88 இடங்கள்ல என்ன பண்றான், ஷைத்தான் பத்தின விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் எச்சரித்து பேசுகிறான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான ஒரு எதிரியாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அது மட்டும் இல்லாம ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ன்றா, ஷைத்தான் இடத்துல நீங்க பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹ் கேட்ட அப்படி என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி ஷைத்தான் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 88 இடங்கள்ல அல்லாஹ் என்ன பண்றா, நமக்கு பாதுகாப்போடு இருங்க, அவங்களுடைய எச்சரிக்கையா இருங்க என்பதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு வரலாற்று நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சின்றது அப்படிப்பட்டது ஒன்று. எல்லா காலத்திலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நம்மளை வழி கெடுத்துரும். நேற்றைய தினம் நான் சொல்லும் போது கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி சொன்னேன். அவங்க வயது முதிர்ந்த காலத்துல கிட்டத்தட்ட சஹாபாக்கள்ல அதிக ஹதீஸ்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறாங்க. திண்ணை தோழர்கள் ஒரு ஆளு. ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வயது முதிர்ந்த காலத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அஸ்ரி வஸ்ரிக் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. திருடுவதை விட்டு விபச்சாரம் செய்வதை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு என்பதாக துஆ செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்றாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் அவனுடைய இருப்பிடத்தை ஒரு தண்ணீருக்கு மேல் ஆக்கி கொள்ளுவான். தண்ணீருக்கு மேல் அவனுடைய இருப்பிடம் இருக்கும். அப்ப அவனுக்கு என்று சில படைகள் இருக்கிறது. அந்த படைகள்ல அதுனாவான படை, ஒரு தாண்ட கடைசி நிலை ஷைத்தானுடைய கூட்டம் இருக்கிறது அல்லவா. இப்ப அந்த கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவர்களை மக்களுக்கு மத்தியில வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் அனுப்பி வைப்பானாம். அப்ப அந்த கடைசி நிலை ஷைத்தானுடைய கூட்டம் அதுனாவானது. அப்ப அந்த கூட்டத்தை ஷைத்தான் மக்களுக்கு மத்தியில வழிகெடுப்பதற்கு அனுப்பி வைப்பான். அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவோம், வழிகெடுப்பதற்கு போவான். இப்ப அவங்களுக்கு பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அலமஹும் ஃபித்னா என்பதாக சொல்லுகிறார்கள். இவர்களுடைய குழப்பம் என்பது மிக பெரியதாக இருக்கும், ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திலே அதுனாவான கூட்டம், அந்த ஷைத்தானுடைய கூட்டத்துடைய குழப்பமே பெரியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு யஜீஉ அஹதுஹும், அவங்கள்ல இருந்து என்ன பண்ணுவான், அந்த குழப்பத்துக்காக போன அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு வருவான். இவங்கள்ட்ட சொல்லுவான், ஃபால்து கதா வ கதா, நான் இப்படிலாம் செஞ்சேன், அவங்களை கொலை செய்ய வச்சேன், அவங்களை விபச்சாரம் செய்ய வச்சேன், அவங்களை திருட வச்சேன் என்பதாக பல பெரும் பெரும் பாவங்களை நான் அவனை செய்ய வைத்தேன் என்பதாக ஒரு ஷைத்தான் சொல்லுவான். உடனே அப்ப ஷைத்தான் சொல்லுவான், மாசனாத்து ஷைஆனி, அப்படி என்ன செஞ்சிட்ட, ஒண்ணுமே செய்யல, நீ செஞ்சதா ஒரு விஷயமே இல்லை என்பதாக அந்த ஷைத்தானை மட்டம் தட்டி விட்டுருவான். பிறகு யஜூ அஹதுஹும், அதுல இருந்து இன்னொரு ஆள் வருவாப்ல, சொல்லுவாரு, நான் என்ன செய்த தெரியுமா, மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு பைனல் இம்ரதி அப்படி என்பதாக சொல்வார். அதாவது நான் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தி அவர்களை நான் என்ன பண்ண
பிரித்து விட்டு விட்டேன் என்பதாக சொல்லுவாராம். இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து விட்டேன் என்று சொன்னவுடன் ஷைத்தான் தன்னுடைய பக்கத்துல அவரை உட்கார வச்சுட்டு அவர் சொல்லுவாளாம், நீ என்ன பண்ணிட்ட, நிஅம அந்த நீ தான் சரியானதை செய்திருக்கிறாய் என்பதாக அவரை புகழ்ந்து பேசுவாராம். இப்ப இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. இப்ப இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை என்ன என்பதாக பார்க்கிற போது இமாம்கள் எழுதுறாங்க, அஷைத்தானு அதுவுல் இன்சான், ஷைத்தான் என்பவன் மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறான். அதே போன்று அவன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை வழிக்கெடுப்பதில், அவர்களை தவறான வழிக்கு கொண்டு போவதில் அவன் விரையக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா வழியிலும், அதாவது பல வழிகள்ல ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய மனிதனுடைய மறுமை விஷயத்துல, அவனுடைய துன்யாவுடைய விஷயத்துல, அவனுடைய ஹயாத்தோட விஷயத்துல ஃபசாதை உண்டாக்குவான், குழப்பத்தை உண்டாக்குபவனாக ஷைத்தான் இருக்கிறான் என்பதாக இந்த சம்பவத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிப்பினையாக சொல்கிறார்கள். இரண்டாவது, ஹிர்சு ஷைத்தான் அலா தஃப்ரீகி பைன ஸௌஜைனி, இரண்டாவது அவனுடைய மிகப்பெரிய பேராசை என்ன அப்படின்னா கணவன் மனைவிகளுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதுதான் அவனுடைய மிகப்பெரும் பேராசையாக இருக்கிறது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இசாரத்தி அதாவத்தி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவனுடைய பிரதான வேலையாக இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு படிப்பினையாக தருகிறார்கள். இப்ப கண்ணியத்திற்குரிய பட்டவகு பாலிம்களே, வருகின்ற காலங்கள்ல இது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் தொடராக நாம் பார்த்து வருவோம். அல்லாஹ் நாம் அத்துணை பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாடுகிற நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.